உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த மாதம் பார்த்திங்கன்னா பங்குனி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பங்குனி மாதம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா அந்த வசந்த காலத்தின் தொடக்கம். ஸோ அப்போ அந்த வசந்த காலம்னாவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு காலம் தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மலர்கள் எல்லாமே மலர்ந்து கனி உருவாகக்கூடிய ஒரு காலம். அப்போ எப்படின்னா இந்த மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்னா நிறைய சுப நிகழ்வுகள் வந்து இந்த மாதம் அதிகமாக நடக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய இந்த வள்ளி, அதாவது என்னென்னாக்கா முருகன் திருக்கல்யாணம், மேலும் சிவன் பார்வதி கல்யாணம் எல்லாமே இந்த மாதத்தில் தான் நடந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வரக்கூடிய கடவுளுடைய திருமணத்தில் நிறைய பேர் திருமணம் ஆகாதவங்க போய் பங்கேற்று அந்த திருமண நிகழ்வுகள் முடிஞ்சதுக்கப்புறம், சாமிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலை பாக்கு தாம்பூலம் தரிக்கணும். ஒரு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா திருமணம் தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இந்த விஷயத்தை. திருமணத்துக்காக காத்திருக்கவங்க, திருமணம் நடக்கலை, கிரக தோஷம் அந்த தோஷம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே நீங்கி திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த பங்குனி உத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற ஒரு தகவலுடன் இந்த பங்குனி மாதம் கிரக நகர்வுகள் ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன்கள் இருக்குன்றது 12 ராசிக்கும் நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராசி அன்பர்களுக்கு, கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா ராசி அதிபதியான சனி பகவான் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அப்போ இந்த காலத்தில் வருமானம் தான் எனக்கு பெருசு, குடும்பம் தான் எனக்கு பெருசு அப்படின்னு குடும்பத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த காலம். அதே போல் என்னக்கா வருமானத்தை எப்படியாவது ஈட்டணும், விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கண் விழித்து வேலை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் அதிகமான வெளியூர் பயணங்கள் எல்லாமே விட்டதை பிடிச்சிருவேன் அப்படின்றதுக்காக நிறைய வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்னென்னாக்கா நீங்கள் விட்டதை பிடிக்கணுன்னாவே உங்களோட தூக்கத்தை சீராக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் விட்டதை பிடிக்க முடியும், இருக்கிறதையும் காப்பாற்றிக்க முடியும் என்பதை கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா 5ல் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்திங்கன்னா நிறைய பொருளாதாரம் சார்ந்த விஷயம், நான் லைஃப்பில் வந்து ஹாப்பியாக இருக்கணும், எனக்கு நிம்மதி தேவை அப்படின்றதுக்காகவே நிறைய பிரச்சனைகளை சந்தித்து மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் இந்த கும்பராசிக்காரர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா குடும்பம் சார்ந்த விஷயமே இந்த காலத்தில் இவங்களுக்கு ஒரு அழுத்தமாக இருக்காங்க. குடும்பத்தை மெயின்டைன் பண்ண முடியாது. குடும்பத்தை வந்து என்ன சொல்லுவோம், குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கும் இவங்களுக்கும் அந்த ஒத்துழைப்பு என்பது எங்கேயாவது ஒரு நாள் ஜாலியாக அப்படி போயிட்டு வந்தாலும் போதும், உடனே அடுத்த நாள் அன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துக்குள்ளே நிறைய கும்பராசிக்காரர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு பொதுவாக இந்த காலகட்டம் மன அழுத்தம் என்பது இருக்கும். ஸோ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த மன அழுத்தத்துலேருந்து இவங்களுக்கு மாறுவதற்கான சாத்தியக்கூறுகளுக்கு நிறைய புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சி, தொழில் சார்ந்த விஷயங்கள் நிறைய முயற்சி எடுப்பாங்க. அதே போல் தொழிலுக்கான நிறைய புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களை தேடி வரும். புதிய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும், புதிய நிலம் சார்ந்த விஷயம், வாகனத்தை விற்பனை செய்யக்கூடிய தொழில்கள், இந்த மாதிரியான பல தொழில்கள் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். ஏன்னா ராசியில் கூட ராகு பகவான் பார்த்திங்கன்னா ஒரு மாயையில் வச்சுருப்பார். ஏதோ ஒரு கற்பனை உலகத்திலேயே நீங்கள் இருப்பீங்க. ஸோ கற்பனை உலகத்தை விட்டுட்டு யதார்த்த விஷயத்துக்கு வரணும் கும்பராசிக்காரங்க. ஏன்னா அந்த கற்பனை உலகத்தில் இருக்கும்போது என்னென்னாக்கா யதார்த்தத்தை மிஸ் பண்ணும்போது உங்களால் அந்த குறிப்பிட்ட அந்த பலன்களை, குறிப்பிட்ட அந்த விஷயத்தை அடைய முடியாமல் போகிடும். ஸோ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா மேலும் இந்த நண்பர்களால் தீராத பிரச்சனை, ஏதாவது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை கூட வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா பிரச்சனைக்குரிய விஷயத்தை மேலும் பிரச்சனையாக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா யாரோ ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பதிவு போட்டிருப்பாங்க, அதுக்கு இவங்க என்னென்னாக்கா இவங்க ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று போடுவோம், அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறிடும். அதனால் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக கம்யூனிகேஷனில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்ல முடியும். அதேமாதிரி கம்யூனிகேஷன் சார்ந்த பொருட்கள், ஏதோ ஒரு டாக்குமெண்டேஷன் வைக்கிறது. ஏன்னா இந்த காலத்தில் எனக்கு அதிகப்படியான கோவத்தில் என்ன பண்ணோம், ஏதோ முக்கியமான டாக்குமெண்ட்டை தொலைச்சிடுறது, மிஸ் பண்ணுவது கவனக்குறைவால் நடக்கும். இல்லை கோவத்தில் கிழிச்சு கூட போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை.
குறிப்பாக என்னென்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயம், குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து வரும். யார் நண்பர்கள் தேவையற்ற ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை தேவையற்ற நண்பர்களோட கெட்ட பழக்க வழக்கங்களால் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா தேவையற்ற ஒரு மனக்கசப்புகள் அதிகமாவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்ன கணவன் மனைவி விஷயங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அதிகமாக காணப்படும். குறிப்பாக என்னென்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு காசு நீங்கள் வந்து தண்டமாக செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை காசு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே போல் என்னென்னாக்கா நண்பர்களோட இந்த காலத்தில் ரொம்ப படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் நண்பர்களோட கம்பேர் அவன் பேர் இவ்வளோ மார்க் வாங்கிட்டான், நீ இவ்வளோ மார்க் தான் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி இந்த கம்பேரிசனால் எஜுகேஷனை கம்பேரிசன் பண்ணி ஒரு சிறு சிறிய அவமானங்கள் எல்லாமே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்கள் லைஃப்பில் இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்ல. மேலும் என்னதான் இருந்தாலும் சரி, இவங்களுக்கு வந்து அதிகமாக பயணம் பண்ணுவது இவங்க ரொம்ப விரும்பக்கூடிய விஷயம். அதிக நீண்ட தூர பயணங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட தூரம் பயணம் போனாலும் இவங்களுக்கு வருமானம் என்பது இருக்கும். ஸோ பயணத்தின் வழியாக வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. குறிப்பாக இவங்க வந்து என்னென்னாக்கா இந்த பூச நட்சத்திரத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர் ரொம்ப கவனம். இந்த பூச நட்சத்திரம் போகும்போது நிறைய பேருக்கு இந்த ஃபுட் அலர்ஜி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நிறைய பேருக்கு வருது. ஸோ அதனால் கும்பராசிக்காரங்க பூச நட்சத்திரம் அன்றைக்கி வந்து உணவுகள் இங்கே வெளி உணவுகளை சாப்பிடுவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளணும் அப்படின்றதா. அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரம் போகும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது டாக்குமெண்டேஷன் ஏதாவது கையெழுத்து போகிறீங்க அப்படின்னா ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு அதையும் தவிர்த்து கொள்வது நம்ம. இந்த 2 விஷயத்தை நீங்கள் தவிர்த்துக்கிட்டாங்களும் போதும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை நோக்கி இலகுவாக பயணிக்க. மேலும் இந்த குரு பயிற்சி வரையும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். ஸோ மனசை இலகுவாக வச்சுங்க, தேவையற்ற பிரச்சனையை போட்டு ரொம்ப ஆர்கியூ பண்ணாது. ஏன்னா கும்பராசிக்காரர்கள் வந்து தன்னுடைய தவறை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஏற்றுக்கிட்டாலும் அதான் பரிகாரமே. எப்போ இவங்க தவறை ஏற்றுக்கிட்டு உணர்ந்து அதை மாற்றிக்கிறேன்னு நினைக்கிறாங்களோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கையில் எல்லா கிரகங்களும் இவங்களுக்கு நன்மையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இல்லை நான் பண்ணது கரெக்டு தான், நான் இப்படி தான், நான் அப்படி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுனீங்கன்னா கிரகங்கள் தன்னுடைய வேலையை செய்யும். நீங்கள் இல்லை நாங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்றத கிரகங்கள் உங்களுக்கு புரிய வச்சிடும். ஸோ அதனால் கும்பராசிக்காரர்கள் எப்பொழுதும் என்னென்னாக்கா சில இடங்களில் எந்த இடத்துல விறப்பாக இருக்கணும், எந்த இடத்துல விட்டு கொடுக்க போகணும் என்ற புரிதலுடன் இருந்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் ஒவ்வொரு மாதமும் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ஒரு மாதமாக அமையும். செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக. நன்றி, வணக்கம்.